பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பலவிதமான வியாதிகள், அதற்கு பலவிதமான பெயர்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, பிசாசானவன் மிக தந்திரமானவன். அவன் வியாதியை உண்டு பண்ணுகிறவன், பலவீனத்தை உண்டு பண்ணுகிறவன், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறவன். அவன் தேவனை ஆராதிக்கிற, கிறிஸ்து இயேசுவை உண்மையாய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கென்று வாழ நினைக்கிற பிள்ளைகளை வேதனைப்படுத்தும்படிக்கு அவன் முயற்சி செய்கிறவன். உங்கள் வாழ்க்கையில் சாட்சி இருக்கக்கூடாது என்பதற்காக, நீங்கள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது என்பதற்காக உங்கள் சரீரத்தில் அவன் வியாதிகளை கொண்டு வந்து தருகிறவன். வியாதி நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக நீங்கள் இயேசுவை மறுதலிக்க வேண்டும், இந்த தேவனை நீங்கள் தூசிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பமே. இந்த உலகத்துல வியாதிக்கு ஒரே காரணம் பிசாசானவன் மாத்திரமே. பிரியமானவர்களே, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, நான் ஏதோ ஒரு பாவம் செய்து விட்டேன், ஏதோ ஒரு குற்றம் செய்து விட்டேன், நான் ஏதோ ஒரு அக்கிரமம் செய்து விட்டேன், அதனாலதான் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை உண்மையாய் விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, உங்கள் வியாதிகளையும், உங்கள் பலவீனங்களையும், உங்கள் பாவ சாபங்களையும், பிரியமானவர்களே, நீங்கள் செய்த குற்றத்திற்குரியதான தண்டனைகளையும் என் இயேசு கல்வாரி சிலுவையில் அவர் சுமர்ந்து தீர்த்து விட்டார். இதை நீங்கள் ஆழமாய் விசுவாசிக்கிற பொழுதுதான் அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ள முடிகிறது. உங்களை குற்றம் சாட்டுபவர்களுக்கு நீங்கள் இடம் கொடாதிருங்கள். பிசாசானவன் குற்றம் சாட்டுகிறான். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதர்களுக்கு மேலும் ஆதாமுடைய வித்து இருக்கிறது. அந்த வித்து அழிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வித்து அழிக்கப்படுகிற பொழுதுதான் கிறிஸ்து இயேசுவின் வித்து உங்களுக்குள் அது துளிர்விட்டு எழும்பும். பிரியமானவர்களே, ஆதாமின் சாயலிலிருந்து நீங்கள் விலக வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு நீங்கள் மாற வேண்டும். புதிய ஆதாமாகிய கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு நீங்கள் மாற வேண்டுமா? அப்படி நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாறுகிற பொழுது இந்த பாவங்கள், இந்த சாபங்கள், பிசாசானவன் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த வியாதியின் கூர் முறிக்கப்படுகிறது. வியாதி, பலவீனங்கள் உங்களை விட்டு விலகுகிறது. அதாவது மருத்துவரால் சுகமாக்க முடியாத, குணமாக்க முடியாது எப்படிப்பட்ட வியாதிகளும் நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் சமூகத்தில் நீங்கள் வருகிற பொழுது, கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது உங்களை விட்டு அது விலகுகிறது. பிரியமானவர்களே, அது விலகுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வேளையில தானே கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள். பிரியமானவர்களே, யோபுவுக்கு வியாதியை கொடுத்தது யார்? அவன் தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான், தேவ சித்தத்தின்படி நடந்தான், அவனுடைய கற்பனைகளை அவன் சரியாய் கடைபிடிக்கிறவன். தான் மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளையும் அவன் கடைபிடிக்க செய்கிறவன். அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்தான், தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான். ஆனால் பிசாசானவன் அவனை சோதிக்கும்படிக்கு, அவனை வேதனைப்படுத்தும்படிக்கு அவன் ஆசை கொண்டான். தேவனிடத்தில் போய் அவன் முறையிடுகிறான். உம்முடைய கையை அவன் மேல் வையும், உம்முடைய பாதுகாப்பின் வளையத்தை எடுத்து போடும். பிரியமானவர்களே, தேவன் அதை அனுமதித்தார். காரணம் என்ன வந்தாலும் இவன் என்னை மறுதலிக்க மாட்டான், என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனான் நிற்பான். எந்த வியாதி பலவீனங்கள் வந்தாலும் சரி, எனக்காக இவன் நிற்பான், என் நாமத்தை மகிமைப்படுத்துவான். நான் தான் படைப்பாளி என்பதை அவன் அறிந்திருக்கிறான். நன்மையும் தீமையும் என்னிடத்திலிருந்து வருகிறது என்பதை அவன் நன்கு அறிந்திருக்கிறான். ஆக பிசாசானவனே, நீ என்ன வேணாலும் செய்து பார், யோபு என்னை மறுதலிக்க மாட்டார் என்று சொல்லி தேவன் அவனை சோதிக்கும்படி அதுக்கு அனுமதி கொடுத்தார். இந்த இடத்துல நாம் எதை புரிந்து கொள்ள முடியும்?
பிரியமானவர்களே, பிசாசானவன் வேதனை கொடுக்க அவன் முயற்சி செய்கிறான் என்பதையே, வியாதியை கொடுக்க அவன் விரும்புகிறான் என்பதை நாம் இதில் ஆழமாய் கண்டுகொள்ள முடிகிறது. வியாதி தேவன் அல்ல, பிசாசானவனே கொடுக்கிறான் என்பதை நாம் இதில் ஆழமாய் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, யோபு 2:7 எடுத்து வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் அவன் கொடிய பருக்களால், கொடிய வியாதியால் அவனை வேதனைப்படுத்தினான். யோசித்து பாருங்கள். வியாதியையும் பலவீனத்தையும் கொடுக்கிறவன் பிசாசானவன். தேவன் படைத்தவர், அவர் நம்மை நேசிக்கிறவர். நீங்கள் நேசிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வேதனைப்படுத்த மாட்டீங்க. ஒரு உதாரணத்தை நான் சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, தொட்டிலே தூங்கிக் கொண்டிருக்க, அதாவது தூங்க வைக்கிற ஒரு தாய் அந்த தொட்டிலை ஆட்டி விட்டு அந்த குழந்தையை தூங்க செய்து, தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஊசியை எடுத்து அந்த குழந்தையுடைய சரீரத்தில் குத்தி அந்த குழந்தை அழுவதையும் வேதனையும் ஒரு தாய் பார்க்க முடியுமா? அப்படி ஒரு தாய் செய்வாளா? பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிறவர். பிரியமானவர்களே, அவர் அப்படி செய்வதில்லை. வேதனைப்படுத்துவதற்கென்று ஒருவன் இருக்கிறான், வியாதியை கொடுப்பதற்கென்று ஒருவன் இருக்கிறான், நம்மளை பலவீனப்படுத்துவதற்கென்று ஒருவன் இருக்கிறான். பிரியமானவர்களே, அவனே வியாதியையும் பலவீனத்தையும் உண்டு பண்ணுகிறான் என்பதை உங்கள் இருதயத்தில் முதலாவது நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்பதற்கு முன்பதாக இவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வியாதியை கொடுப்பது பிசாசானவன். அவன் இருள். வேதம் சொல்லுகிறது, அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகன். அவன் திருடனும் பொய்யனும், அவன் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். பிரியமானவர்களே, யோவான் 10:10 இயேசு சொல்லுகிறார், அவன் திருடன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று அவன் வேறொன்றுக்கும் வரான். இயேசு சொன்னார், ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 11 மற்றும் 16ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, 18 வருஷம் கூனியாய் வைத்திருந்து சற்றும் நிமிர முடியாதபடி பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு பெண். யாரால்? பிசாசினால். வேதம் அங்கே மிக தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. இயேசு மிக தெளிவாய் அங்கே சொல்லியிருக்கிறார், சாத்தான் இவளை 18 வருஷமாய் சற்றும் நிமிர முடியாதபடி பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இவளை விடுதலையாக்க வேண்டியது அவசியம். இயேசுடைய விருப்பம் இவளை எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும். அந்த இடத்திலே வேதபாரர்கள் மூலமாகவும் பரிசேயர்கள் மூலமாக பிசாசானவன் போராடுகிறான். ஓய்வு நாளிலே நீர் எப்படி இவளை குணப்படுத்த முடியும்? ஓய்வு நாளிலே நீர் இதை செய்யக்கூடாது, குணப்படுத்தக்கூடாது என்று சொல்லி கிறிஸ்து இயேசு வண்டை சாத்தான் யார் மூலமாக? வேதபாரர்கள் மூலமாகவே, பரிசேயர்கள் மூலமாகவே அவன் பேசுகிறான். பிரியமானவர்களே, சாத்தான் தந்திரம் உள்ளவன், உங்கள் சுகத்தை விரும்பாதவன், உங்கள் ஆரோக்கியத்தை விரும்பாதவன் அவன். என் இயேசு இதற்காகவே பூமிக்கு வந்தாராம், உங்களை சுகப்படுத்தும்படிக்கு, உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படிக்கு. தன்னுடைய சரீரத்திலே அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அக்கிரமங்களை அவரே சுமந்து தீர்த்தார், நம்முடைய பாவங்களை அவரே சுமந்து தீர்த்தார். நாம் வாங்க வேண்டிய அடிகளை, நாம் வாங்க வேண்டிய தண்டனைகளை, நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை அவரே தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். நாம் சுகமாகும்படிக்கு, அவருடைய தழும்புகளால் சுகமாகும்படிக்கு. ஆகவேதான் பேதுரு சொன்னார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் நோய்களையும் நம்முடைய பலவீனங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம், அவருடைய தழும்புகளால் சுகமானோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது விசுவாசத்தோடு, இயேசு என்னை சுகப்படுத்துவார். கல்வாரி சிலுவையை நான் நோக்கி பார்க்கிறேன். இந்த நேரத்திலே பிசாசானவனே, நீ எனக்கு வியாதியை கொடுத்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் என் இயேசு என்னை குணப்படுத்தும்படிக்கு, என்னை சுகப்படுத்தும்படிக்கு அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று இந்த நேரத்தில் நீங்கள் அறிக்கை செய்து விசுவாசத்தோடு நிற்கிற பொழுது அற்புத சுகத்தை உங்கள் சரீரத்தில் காண்பீர்கள். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 12:7 பவுல் சொல்லுகிறார், நான் பெருமை கொள்ளாதபடி, நான் மேன்மை பாராட்டாதபடி, எனக்கு கிடைத்த வெளிப்பாட்டு நிமித்தமாக
என் அருகில ஒரு சாத்தானுடைய தூதன் இருக்கிறான். எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை அவன் கொட்டுகிறான். உங்களை வேதனைப்படுத்துவது பிசாசானவனே, தேவனுடைய விருப்பம் அல்ல. இந்த பூமிக்கு அதிபதியாக இருக்கிற சாத்தானே. பிரியமானவர்களே, உங்களை பாவம் செய்த வைத்து, உங்களை அக்கிரமம் செய்ய வைத்து, பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து உங்க மேல சாபத்தை உண்டு பண்ணி, இந்த சாபம் என்கிற இந்த ரூட் மூலமாக, இந்த வழி மூலமாக உங்கள் சரீரத்தில் அவன் வியாதியை கொண்டு வருகிறான். தீராத வியாதிகள், மருத்துவராலேயே குணமாக்க முடியாத வியாதிகள். உங்கள் பணங்கள் செலவழிந்து கொண்டே இருக்கும். உங்கள் பணங்கள் செலவழிந்து கொண்டே இருக்கும். லட்சமாய் நீங்கள் சற்றும் செலவழித்து கூட நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி வியாதிகள் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்கள் ஆஸ்தி, உங்கள் சொத்துக்களை நீங்கள் விற்றும் சற்றும் சுகமில்லாதபடிக்கு உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய பிசாசானவன் தான் இந்த சாப பிசாசு. ஒருவேளை இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட பிசாசுகள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், இந்த கல்வாரி சிலுவை, இந்த இயேசு ஒருவரே உங்களுக்கு விடுதலை தர முடியும். கிறிஸ்து இயேசு ஒருவரே உங்களுக்கு அற்புத சுகத்தை தர முடியும். பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என் சாபத்தை நீர் சுமந்து தீர்த்தீர், என் பாவங்களை நீர் சுமந்து தீர்த்தீர், என் அக்கிரமங்களை நீரே சுமந்து தீர்த்தீர். எனக்காக பிதாவினால் அனுப்பப்பட்ட ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசு நீர் ஒருவரே என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் பலவீனங்களுக்காக, என் வியாதிகளுக்காக நீர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டீங்க. உங்க தழும்புகளால் நான் சுகமானேன். இப்பொழுது கூட நான் சுகமாவேன். என் பலவீனத்திலிருந்து நான் சுகமாவேன். ஒரு புதிய பலத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். மருந்து மாத்திரைகளை காட்டிலும் நீர் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஜீவனுள்ள வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, உங்க வார்த்தை என்னை சுகமாக்கட்டும். இந்த வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அற்புத சுகத்தை என் சரீரத்தில் நான் உணரட்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து இப்பொழுது நீங்கள் ஜெபிக்க போறீங்க. ஒரு விடுதலையை காண்பீர்கள். உங்கள் விசுவாசம் என்ன விசுவாசம்? சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திலும் அப்பா, என்னோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ, இந்த விசேஷித்த இந்த ஜெபத்தில் அப்பா, இந்த வார்த்தையை கேட்டு, சத்தியத்தை கேட்டு, என் வியாதிக்கு காரணம் பிசாசானவனே, என் வியாதிக்கு முழு காரணம் பிசாசானவனே, என் மேல் காணக்கூடிய சாபமே, என் மேல் காணக்கூடிய அக்கிரமமே, என்னுடைய மீறுதல்களே, இவை எல்லாவற்றையும் சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்தார் என்பதை இந்த வேளையிலே நான் விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறேன். என் வியாதிகளை, என் பலவீனங்களை என் இயேசு கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தார். இப்பொழுதும் நான் அவருடைய தழும்புகளால் சுகமானேன். நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஓ ரிமா ஷாபல பரதியாந்து நதிக்கல ரிபோல பதுஷியாந்து. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று எரேமியா 33:6 சொன்னாரே. எஸ்டடி சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் உண்டு பண்ணுகிறவர், நம்மை குணப்படுத்துகிற தேவன் அவர். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஏசப்பா, உம்முடைய ஆரோக்கியத்தை, உம்முடைய சுகத்தை உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் அனுபவிக்கட்டும். யாரெல்லாம் என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட உன்னதரே அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட மரண போராட்டத்துக்கு ஏதுவான வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும். எப்படிப்பட்ட பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதியும் விலகும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் என் தேவ வல்லமை இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிட்னியில காணக்கூடிய பிசாசு கொடுத்த வியாதிகள் விலகும். கிட்னியில காணக்கூடிய வியாதிகள், கிட்னியில காணக்கூடிய வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பொல்லாத ஆவியே, உன் கைகளை எடு. சபிக்கப்பட்ட பிசாசை, வலு சர்ப்பத்தின் ஆவியே, பிள்ளைகளின் சரீரத்திலிருந்து உன் கைகளை எடு என்று நான் கட்டளை இடுகிறேன். பாவத்தை உண்டு பண்ணி, பாவத்தின் நிமித்தமாக சாபத்தை பெருக பண்ணி,
அது நிமித்தமாக பிள்ளைகளுக்கு வியாதிகளையும் பலவீனங்களையும் கொடுத்து அவர்களை அழிக்க நினைக்கிற, அந்த ஆத்துமாவை அழிக்க நினைக்கிற எப்படிப்பட்ட பிசாசுகளுக்கும் நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். எப்படிப்பட்ட பொல்லாத ஆவியும் பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு விலகட்டும், கிட்னி விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கேன்சர் என்கிற வியாதி மறையட்டும் இப்பொழுது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நுரையீரல் சீராக செயல்படட்டும், நுரையீரல் சீராக செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். கல்லீரல் இயேசுவின் நாமத்தில் சீராக செயல்பட கடவுது. கல்லீரல காணக்கூடிய வியாதி பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். எப்படிப்பட்ட நச்சு தன்மைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா, விலகட்டும். சுவாச குழாயில காணக்கூடிய பிரச்சனைகள், குடல்ல காணக்கூடிய வியாதிகள், குடல் பகுதியில் அடி வயிற்றுக்குள்ள மறைந்திருக்கிற வலி சர்ப்பங்கள், சர்ப்பத்தின் ஆவியை, வியாதியை உண்டு பண்ணுகிற பிசாசுகள், கற்ப பைக்குள் மறைந்திருக்கிற பொல்லாத ஆவிகள், கற்ப பையை செயலிழக்க பண்ணுகிற பிசாசுகள், கருமுட்டைகளை சாப்பிடுகிற அசுத்த ஆவிகள், கற்பம் தரிக்க முடியாதபடி கிரியை செய்யக்கூடிய எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகும். வியாதியை உண்டு பண்ணுகிற பிசாசே, சரீர உபாதைகளை உண்டு பண்ணுகிற சபிக்கப்பட்ட ஆவியே, உன் கைகளை பிள்ளைகள் மேலிருந்து எடுவி பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட வியாதிக்கு காரணமா இருக்கிற பிசாசுகளும் உங்கள் சரீரத்துக்குள் மறைந்து இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது அவைகள் விலகும், விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன், ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் விலகட்டும், எல்லாம் விலகட்டும். Out in the mighty name of Jesus Christ of Nazareth. Out in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா பிசாசுகளும் வெளியேறட்டும், எல்லா அசுத்தாவிகளும் வெளியேறட்டும். வியாதியை உண்டு பண்ணுகிற அத்தனை ஆவிகளும் வெளியேறட்டும். கல்வாரி சிலுவையில் இயேசு எனும் இரட்சகர் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் விடுதலைக்காக சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். தம்முடைய சரீரத்தை கிழிக்கும்படி, பிக்கும்படிக்கு அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக என் இயேசு சிலுவையை அவர் சுமந்தார். சிலுவையில் அவர் சாபமானார், சிலுவையில் வியாதியை சுமந்தார், தரித்திரத்தை சுமந்தார், பலவீனங்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். எப்படிப்பட்ட வியாதியின் கூறு முறிக்கப்படும் அப்பா. தேவையில்லாத மருத்துவ செலவுகள், அலைச்சல் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலக கடவுள். இருதயத்தில் காணக்கூடிய வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பொல்லாத பிசாசை அந்த இருதயத்திலிருந்து வெளியேறு, அந்த இருதயத்திலிருந்து வெளியேறு. பிசாசினால் உண்டாகிற அத்தனை வியாதிகளும் உங்களை விட்டு விலகும் இப்பொழுது. பிசாசினால் உண்டாக்கப்பட்ட வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ரிபா காபா ராபா லாபா ஷிக்கலபா ரபலுதியான்துனதிபி ரிமா ஷிபிலிபரதியான்துனதிபி. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை உயிர்ப்பிக்கிற என் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்கள் மேல் அசைவாடுவாராக. மரித்து கொண்டிருக்கிற சரீரங்கள், மரித்து போன சரீரங்கள், மரித்து போன உங்கள் உறுப்புகளுக்குள்ள மறுபடியும் ஜீவனை கொடுக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்து இயேசு நமக்காக வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஆவியானவர் தாமே உங்களுக்காக அவர் இறங்கி அசைவாடுவார், உங்களை விடுதலையாக்குவார் இந்த நேரத்தில். பரிசுத்த ஆவியானவர் இணைந்து நிற்கிறார். உங்களுக்கு விடுதலை நிச்சயம் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே. கை கால்களில் காணக்கூடிய வியாதிகள், நரம்பு மண்டலங்களில் காணக்கூடிய பலவீனங்கள், கண்களில் காணக்கூடிய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. செவிட்டு காதுகள் திறக்கும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பேச முடியாத நாவுகளிலிருந்து கட்டு அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சிந்தையை, மூளையை கெடுத்து வைத்து பிள்ளைகளுடைய மூளை வளர்ச்சியை குந்தி போக பண்ணுகிற பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லா சபிக்கப்பட்ட ஆவிகளும் விலகட்டும். இந்த சத்தத்தை கேட்கிறபோது, வார்த்தையை கேட்கிறபோது, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கும் இடத்துல என் தேவ பிரசன்னம் இறங்கும். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இயேசு என்னை அற்புதமாய் சுகமாக்குவார் என்று விசுவாசத்தோடு உங்கள் வியாதி இருக்கிற இடத்துல கைகளை வைத்து ஜெபிக்கிற இந்த வேளையிலே என் தேவனுடைய கரம், தழும்புள்ள கரங்கள் உங்களை தொடும், தொட்டு சுகப்படுத்தும் என்பதே நிச்சயம்,
நிச்சயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் உங்களை சுகப்படுத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய நோய்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தாராம். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே. யாத்திராகமம் 15:26 கர்த்தர் சொல்லுகிற அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன். காரணம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உன்னை சுகப்படுத்த விரும்புகிற என் ஆண்டவரா. ஹல்லேலூயா. உங்கள் மேல காணக்கூடிய குற்றங்கள், குறைவுகள், அக்கிரமங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, விடக்கூடிய காரியத்தை விடுங்கள். சொல்லுங்க, நான் மனம் திரும்புகிறேன். சொல்லுங்க, மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் மனம் திரும்புகிற பொழுது, நீங்கள் மனம் திரும்புகிற பொழுது, கிறிஸ்து இயேசுவின் சமூகத்தில் எல்லா பாவங்களையும், அக்கிரமங்களையும், மீறுதல்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது, எல்லாவற்றையும் சிலுவையில் நான் அறைகிறேன், எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் நான் அறைகிறேன், எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் நான் அறைகிறேன். என் பாவங்களை, என் சாபங்களை, என் வியாதிகளை நான் கல்வாரி சிலுவையில் நான் அறைகிறேன் என்று சொல்லுகிற பொழுது பிரியமானவர்களை, ஒரு விடுதலையை காண்பீர்கள். சிலுவையில் அறையப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியின் கூர், உங்கள் சாபத்தின் கூர் எல்லாம் சிலுவையில் அறையப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Jesus. மகிமை இந்த நேரத்தில் ஊற்றப்படட்டும். என் சர்வ வல்லமுடைய கரம் என் பொழுது இறங்கட்டும் அப்பா. யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, முந்தினவரும் பிந்தினவருமானவரே, அல்பாவும் ஓமேகாவுமானவரே. ஹல்லேலூயா. பூமியின் ராஜாக்களெல்லாம், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் நீர் அதிபதியாக இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா நீர். உன்னதமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. 7 குத்து விளக்குகள் மத்தியில் நிலையங்கி தரித்து இருக்கிறவர், 7 குத்து விளக்குகள் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கட்சியை கட்டியிருக்கிற மனுஷகுமாரன் நீர். ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர் அப்பா நீர். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். எஸ்டடி, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி பக்தன் கேட்கிறார். எப்படிப்பட்ட கிரியைகளை முறியடிக்கக்கூடிய வல்லமை மாற்றலும் நிறைந்த என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். எப்படிப்பட்ட பொல்லாத வியாதியும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். பிசாசானவன் கொண்டு வந்திருக்கிற அத்தனை வியாதியிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை. எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஆவிகள், ஹல்லேலூயா, மந்திரத்தினாலும் மாந்திரிகத்தினாலும் பில்லி சூரியத்தினாலும் ஏவப்பட்ட பிசாசுகள் மூலமாக சரீரங்களை பலவீனப்படுத்துகிற எப்படிப்பட்ட ஆவிகளும், கல்லறை பிசாசுகளும், பாதாள பிசாசுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, பாதாள வல்லமைகள் எல்லாம் செயலற்று போகட்டும், எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மரித்து உயிர் தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கான விசேஷித்த விதமான ஜபமாக இந்த ஜபத்தை நான் ஏறெடுக்கிறேன் அப்பா. யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவ சாப கட்டுகளும் விலகும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வியாதிகள் மறையட்டும் அப்பா. முடவர்கள் எழுந்து நடக்கட்டும். விசுவாசத்தோடு உங்கள் கைகளை கால்களை ஆட்டி பாருங்க. நடக்க முடியாமல் இருப்பீங்கன்னு சொன்னா, ஹல்லேலூயா, நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று பாருங்க. உங்கள் முழங்கால்கள் பலப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிர பண்ணுகிற ஆண்டவர் அவர் உலர்ந்த எலும்புகளுக்குள்ளேயே ஜீவனை வைத்து அவர் தம்முடைய ஆவியை உங்களுக்குள் ஊதுவார் என்று சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அசைவாடுவார் என்று சொன்னார். நீங்கள் பலனடைவீர்கள் பிரியமானவர்கள், நீங்கள் ஜீவனடைவீர்கள். மரித்த உங்கள் சரீரத்துக்குள் மறுபடியும் ஜீவன் உண்டாகும், மறுபடியும் ஜீவன் உண்டாகும். ஜீவனை கொடுக்க வந்தவர், அது பரிபூர்ணப்பட வந்தவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், மீண்டும் சொல்லுகிறேன், என் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். என் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். அவர் நாமத்தில் விடுதலை, அவர் நாமத்தில் அற்புத சுகம், அவர் நாமத்தில் நிச்சயமாக பிசாசுகள் ஓடும், அவர் நாமத்தில் நீங்கள் உயர்வையும் மேன்மையும் காண்பீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையில் உங்கள் சரீரத்தில் கைகளை வையுங்க. ஒரு விடுதலை பார்ப்பீங்க, ஒரு விடுதலை பார்ப்பீங்க. ஆவியானுடைய ஏவுதலின்படி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கேட்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். விசுவாசிக்க கூடும் என்றால் விசுவாசிங்க. உங்களால் விசுவாசிக்க முடியும்னா விசுவாசிங்க. சிலுவையில் எனக்காக இயேசு ஹல்லேலூயா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இந்த ஊழியக்கார், இந்த சகோதரர் சொல்லுகிறது போலவே நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து பாருங்க. காரணம், பிசாசானவனே என்பதை அறிந்து நீங்கள் ஜெபித்து பாருங்க. என் இயேசு எனக்காக சிலுவை வரைக்கும், சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எல்லாம் எனக்காக, உன்னதத்திலிருந்து இறங்கி வந்து எனக்காக ஹல்லேலூயா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்பா பிதாவுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் பிரியமானவர்களே. அப்பா சொல்லுகிறார் பாருங்க, ஹல்லேலூயா, தன் மடியில் இருந்த சொந்த குமாரனையே அவர் உங்களுக்கு என்று தருவார் என்று சொன்னார். சொந்த குமாரனையே உங்களுக்கு பரிசாக உங்களுக்கு தருவார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? சுகத்தை நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள் பிரியமானவர்களே. உங்களை விட்டு அத்தனை பிசாசுகளும் இப்பொழுது அகன்று போகும்.
அத்தனை சாபங்களும் அகன்று போகும். வியாதிக்கு காரணமாக இருக்கிற அத்தனை பிசாசுகளும் உங்களை விட்டு விலகும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன். உங்கள் அலங்கத்துக்குள்ள சமாதானம். ஹல்லேலூயா. அதே அலங்கத்துக்குள்ள ஹல்லேலூயா சுகமும் சந்தோஷமும் சமாதானமும் இருப்பதாக என்று சொல்லி கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தை தெளித்து உங்களை ஆசீர்வதித்து, இரத்தத்தை உங்க மேல பூசி உங்களை விடுதலையாக்கி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.